ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு எண்ணெய் வச்சு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கத்திரிக்காய் இல்லாட்டிக்கு 212 கிராம் வருது. அதை நான் இப்படி வெட்டிட்டு கொஞ்சம் உப்பு தூவி பிரட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை பொரிச்செடுப்போம். இப்போ 2 நிமிஷமாக தான் அதுலேருந்து பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து சரியாக 4 நிமிஷமாக பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ 6 நிமிஷமாக பொரிஞ்சு கொண்டு இருக்கு. எண்ணெய் நல்லா லைட்டு கோல்டன் ப்ரௌனாக பொரிப்படணும். ஆனால் கருக பொரிச்சுறாங்க கசக்கும். இப்போ நான் 8 நிமிஷமாக இந்த கத்திரிக்காய் வந்து பொரிச்சுக்கிறேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்துருக்குல்ல, இப்படி வரைக்கும் இறக்கிடுங்க. இப்போ டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுக்க போகிறேன். இருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி பொரிச்சிருக்கிறேன். இப்படி பொரிச்சா பிறகு இதில் வந்து கேரட் இருக்குது. நான் 100 கிராம் கேரட் எடுத்து இப்படி வெட்டிட்டு உப்பு போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ கேரட்டையும் போட்டு நாங்கள் கொஞ்சம் பொரிச்செடுப்போம். ஆனாலும் பொரிச்செடுக்காய்ங்கோ. இந்த கேரட்டை போட்டு 2 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இப்போ இறக்கி இருப்போம். இந்த கத்திரிக்காயோட சேர்த்து இறக்கி விடுவேன். இந்த கேரட்டையும் கத்திரிக்காயும் இப்படி பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் 140 கிராம் இருக்குது. இதுக்கு வந்து நான் உப்பு போட்டு பிரட்டி இருக்கிறேன். இப்போ இதையும் வந்து கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். இப்போ 2 நிமிஷமாக பொரிச்சு கொண்டு இருக்கிறேன். எண்ணெய் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொரிப்படணும். இப்போ 4 நிமிஷமாக இதுலேருந்து பொரிச்சு கொண்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொரிப்படணும். இப்போ சரியாக வந்து 6 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இறக்கிடுங்க. இந்த கத்திரிக்காயும் கேரட் பொரிச்சு போட்டோம்ல, அதுக்குள்ளேயே இதை போடுங்க. இந்த இருக்கு இப்படி பொரிச்சிருக்கேன். இப்படி பொரிச்சா பிறகு இந்த பேன் எடுத்து வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுக்கொண்டு இதில் வந்து ரவை இருக்குது. 2 கப் எல்லாட்டிக்கு 380 கிராம் ரவை இருக்கு. இந்த ரவையை போட்டு மொரண்டு வறுத்தெடுக்கணும். ஆனால் கலர் மாறாமல் வறுத்தெடுக்கணும். கிளறி வறுத்தெடுங்கோ. இப்போ சரியாக வந்து 6 நிமிஷம் கைவிடாமல் மீடியத்திலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் வறுத்தோன்றிருக்கேன். இந்த ரவையை வந்து நான் சரியாக 12 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இப்படி முரண்டு நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை நாங்கள் பிரம்ப அரைக்கி எடுப்போம். இந்த இருக்கு இதில் வந்து நான் ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்டியாக கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது. 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது. 1 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது. ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் வந்து இதில் 6 சின்ன பச்சை மிளகா போடுறேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 2 காம்பு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 1 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கிட்டு இந்த 1 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து நான் கடலை பருப்படுத்திருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 20 கிராம் கடலை பருப்படுத்து கழுவி போட்டு தண்ணியில் வந்து 1/2 மணித்தியாலம் நனைய வச்சுனா இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். இப்போ கடலை பருப்பு போட்ட பிறகு 1 நிமிஷம் இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ சரியாக வந்து 3 நிமிஷம் இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. நான் 3 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இப்போ 1 நிமிஷம் இதை வதக்கி இருப்பேன். இப்போ ஒரு 1/2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு இன்னொரு 1/2 நிமிஷம் விடுவோம். இந்த இருக்க இந்த காஞ்ச மிளகா போட்ட அப்புறம் நான் 1/2 நிமிஷம் விட்டுருக்கிறேன். ஸோ டோட்டலியாக வந்து காஞ்ச மிளகா போட்ட அப்புறம் 1 நிமிஷம்
நான் இதை வதக்கி இருக்கிறேன். இப்படி வதக்கின பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. 1.5 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 375 மில்லி தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இதில் விடுங்கோ. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி தேங்காய் பால் இருக்குது. முதலாம் பால். இப்போ இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து மஞ்சள் இருக்குது. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்கோ. இதில் உப்பு இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். இந்த எப்படி 1.5 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சோன்றிருக்கு. இன்னொரு 1.5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இன்னொரு 1.5 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனான். ஸோ டோட்டலியாக 3 நிமிஷம் தண்ணியும் பால் விட்ட பிறகும் கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த இருக்கு இதில் நாங்கள் வறுத்து வச்ச ரவை இருக்குது 2 கப். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கிளறுங்கோ. ஹீட்டை வந்து குறைச்சிருக்கிறேன். மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் ரவை போடைக்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கூட விடாதீங்க. கூட விட்டிங்கன்னா குழஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து மீடியத்திலிருந்து ஹீட்டை குறைச்சி வச்சு இப்படி கிளறி இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். 2 நிமிஷமா மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு இதை நான் கிளறி விட்டேன். நான் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் தண்ணி இல்லை பால் கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் குழஞ்சிடும். இப்படி இருக்காது. இப்படி ஐதாக வராது. 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டினா பிறகு இந்த இருக்கு நாங்கள் பொறிச்சு வச்ச மிரக்கறி இருக்குது. இப்போ இதை இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டினா பிறகு போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த மிரக்கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த மிரக்கறியை வந்து பொரிச்சிட்டு செய்கிற உப்புமா செய்து முடிஞ்சது.